அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த பப்ளிக் எக்ஸாம் 2026 இதனுடைய டைம் டேபிள், எக்ஸாம் டைமிங்ஸ், என்னென்ன டேட்டில் என்னென்ன எக்ஸாமு, ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எப்பப்பெல்லாம் வைக்கிறாங்க, அதுக்கடுத்து நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்டோட ரிசல்ட் நமக்கு எப்போ கொடுக்குறாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு தரவாக வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டடி பிளானும் நம்ம போட இருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன். ஸோ கிளாஸ் 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மார்ச் 26ஆம் தேதி முடியுது. ஸோ மார்ச் மந்த்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ வெரி இயர்லிலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. உங்களுடைய ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா February 9லேருந்து February 14 வரைக்கும் உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஷெட்யூல். இப்போ இந்த எக்ஸாமினேஷன் டைம் டேபிளில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் சொன்ன ஆல்ரெடி 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிஃபோர் தட் உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 1:15. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய டைமிங்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 2ஆம் தேதி தமிழ் எக்ஸாம், அதுக்கடுத்து 5ஆம் தேதி இங்கிலீஷ், அதுக்கடுத்து 9ஆம் தேதி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் குரூப். நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, நீங்கள் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, அண்ட் இதர குரூப் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ லீவ்ஸ்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. லீவ்ஸ் சில எதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் இப்போலேருந்தே நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமை நம்ம பப்ளிக் எக்ஸாம்னு நினச்சி நம்ம படிச்சோன்னா பப்ளிக்கில் நமக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஓகேவா? 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கடுத்து காமர்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் அப்போ உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து கூட பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்படி நீங்கள் என்னென்ன குரூப்லலாம் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பொருந்தும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் டேபிள். நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களால் நோட் பண்ண முடியலன்னா யூ கேன் ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஐ செட் ஏர்லியர், ப்ராக்டிக்கல் உங்களுக்கு February மந்தில் வச்சிடுறாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 8ஆம் தேதி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. யா. ஸோ நல்லா படிங்க. உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.